சொத்துலேயே பெரிய சொத்து என்னன்னா ஞானம்தான். கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் முதல் சொத்து, அடைய வேண்டிய பிரதானமான சொத்து கிறிஸ்து. நீதிமொழிகள் 4 திருப்போம் 4:7. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஞானமே முக்கியம் இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில் எத்தனையோ முக்கியமான காரியங்கள் இருக்கிறது, பிரதானமான காரியங்கள் எத்தனை காரியங்கள் இருக்கிறது. எத்தனை பிரதானமான காரியமாக இருந்தாலும் ஞானம்தான் எல்லா பிரதானமான காரியத்திற்கும் பிரதானமான காரியமாக இருக்கிறது. தமிழில் இந்த மொழிபெயர்ப்பு அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ஞானத்தை சம்பாதின்னு இருக்கு. நீங்கள் தேவனிடத்துலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் சம்பாதிக்க முடியாது. தேவன் நமக்கு கொடுக்குறார். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவே நம்மளோட ஞானமாக இருக்கிறார். கிறிஸ்துவை நீங்கள் சம்பாதிக்க முடியாது. ஆங்கில பைபிளில் கெட் விஸ்டம் இருக்கும், ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கு. ஞானமே முக்கியம், எதை பெற்றுக்கொண்டாலும் ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கு. என்னோடய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்ட எத்தனையோ முக்கியமான காரியத்தில் சொத்துலேயே பெரிய சொத்து என்னென்னா ஞானம்தான். கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எதை இழந்தாலும் கிறிஸ்துவை இழக்கக்கூடாது. கிறிஸ்துவை இழந்துட்டோம்னா நீங்கள் பெரிய ஒரு சொத்தை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தான் முதல் சொத்து, அடைய வேண்டிய பிரதானமான சொத்து கிறிஸ்து. நம்முடைய எத்தனையோ சொந்தங்களை சில நேரத்தில் இழந்துடும். நம்மை சிலர் வெறுத்துறாங்க, சிலர் நம்மை விட்டு விலகிறாங்க. நம்மை விட்டு விலகாத ஒரு சொந்தம் என்னதென்றால் கிறிஸ்து தான் நம்முடைய சொந்தம். அந்த ஞானம் தான் நம்மை விட்டு விலகாத சொந்தம், நம்மை விட்டு எடுபடாத ஒரு சொந்தம், எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறவர். நம்ம எடுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ஞானமான காரியம், எந்த சபைக்கு போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்படுகிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, எந்த இடத்துல உட்காந்து நம் சத்தியங்களை கேட்கறது முக்கியம். அந்த இடத்துல ஞானம் பேசப்படுகிறதா, புத்தி அறிவிக்கப்படுகிறதான்னு முக்கியம். நீங்கள் ஒரு நல்ல சபையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ஒரு நல்ல சபையில் நீங்கள் அங்கத்தினராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஞானமான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில் சில ஞானமில்லாத எத்தனை தீர்மானங்கள் எடுக்கிறோம். அந்த ஞானமில்லாத தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது அது நமக்கு வேதனை ஏற்படுத்தி கொடுக்குறது. எப்பொழுதுமே ஞானமாக தான் நடந்துக்கூடன்னு நினைக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் 30 வருஷம் 40 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கீங்கன்னா சில காரியங்களை பின்னோக்கி பார்க்கும்போது இவ்வளோ ஞானம் இல்லாமல் செஞ்சிட்டோமே, ஞானம் இல்லாமல் பேசிட்டோமேங்கிற ஒரு எண்ணம் வரும். உங்களுக்கு வந்திருக்கா? எனக்கு மட்டும்தான் வந்திருக்கா? வந்திருக்கோம். சில காரியங்கள் நம்ம பேசியிருப்போம், செஞ்சுருப்போம், அது நமக்கு பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்காது. ஆனால் அந்த இடத்துல நம்ம இப்படி நடந்திருக்கக்கூடாதோ, இப்படி பேசியிருக்கக்கூடாதோ, இப்படி பேசியிருக்கலாமேன்று ஒரு எண்ணம் வந்து நம்மளே சில நேரத்தில் அப்படின்னு ஒரு லைட்டாக நம்ம தட்டிக்குவோம். ஏன்னா அது ஞானம் இல்லாத காரியம். தேவனுடைய ஞானத்துக்கு வெளியே நம்முடைய சுய ஞானத்தை மட்டும் பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அது நம்மை காயப்படுத்தும் அல்லது மற்றவர்களை காயப்படுத்தும். அந்த நேரத்தில் நம்ம பெரிய ஞானி மாதிரி செயல்பட்டது போல் தெரியும், ஞானமாக பேசுனது போல் தெரியும். ஆனால் அந்த ரிசல்ட் வந்து நமக்கு நன்மையாக முடியலை, ஆசீர்வாதமாக முடியலைன்னா நம்ம எடுத்த தீர்மானம், நம்ம எடுத்த செயல் அது ஞானமற்ற செயலாக இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து, உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு. அநேக நேரத்தில் நம்மை நாம் ஞானி என்று எண்ணி தேவ ஞானத்தை நிராகரித்து நம்முடைய ஞானத்தில் செயல்படும் பொழுது அது நமக்கு விஸ்டமாக இருக்காது, அது மதியீனமான காரியமாக முடிஞ்சிடும். அதனால தான் ஞானமே முக்கியம். எதை பெற்றுக்கொண்டாலும் ஞானத்தை பெற்றுக்கொள். நம்முடைய எண்ணத்தில், சிந்தையில், இருதயத்தில் ஞானம் முக்கியங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். அது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் எண்ணத்தில், சிந்தையில் ஞானம் முக்கியமானதாக நினைக்கிறீங்களா? நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் ஞானத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்று நீங்கள் தான் தீர்மானம் எடுக்க முடியும். சில காரியங்கள் வாயில் சொல்லலாம், ஞானம் தான் முக்கியம்னு சொல்லலாம், நமக்கு உள்ளே தான் தெரியும் மையாவே ஞானத்தில் தான் நடக்கிறமாண்டு. முதல்ல தேவன் தான் நம்மளோட வாழ்க்கையில் முக்கியம். ஆண்டவர் சொன்னால் முதல்ல தேவனோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அது முக்கியமான காரியம். எது இதெல்லாம் முக்கியமோ பிரதானமோ அதை பிரதானமாக இருதயத்தில் வச்சு தேடுகிறோம்ன்றா அதனோட ரிசல்ட்டு நிறைவானதாக இருக்கும். திரும்பி நீதிமொழி 4 வாங்க 7. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இது NLTயில் போடுப்பா. இது NLT. கெட்டிங் விஸ்டம் இஸ் த வைசஸ்ட் திங் யூ கேன் டூ.
நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் ஞானமான ஒரு காரியம் ஞானத்தை பெற்றுக்கொள்வது. நம்ம எத்தனை ஞானமான காரியம் செய்கிறோம், அந்த ஞானமான காரியத்தில் ரொம்ப ஞானமான காரியம் ஞானத்தை பெற்றுக்கொள்வது. அவன் வாட் எவர் எல்ஸ் யூ டூ டெவலப் குட் ஜட்ஜ்மெண்ட். நாம் செய்யக்கூடிய நல்ல நிதானம். இங்கே தமிழில் புத்தின்னு போட்டிருக்கு, கேஜேவி பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்கோம், இங்கே நல்ல நிதானம் போட்டிருக்கு. ஞானம் இருந்துச்சுன்னா காரியங்களை சரியாக நிதானிக்க தெரியும். இது கத்திடத்துன்னு வந்தது, இது கத்திடத்துன்னு வரல, இது நம்மளோட வாழ்க்கைக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும், இது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காதுன்னு ஒவ்வொரு காரியத்தையும் உங்களால் நிதானிக்க முடியும். அந்த இடத்துல ஒரு சரியான தீர்வை உங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும்.